கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். நானே நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன், என் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் நமக்காக நல்ல மேய்ப்பனாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய மந்தையாக, அவருடைய ஆடாக நம்ம இருக்கிறோம். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 14:14 இப்படி சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் உனக்கு செய்வேன் என்று சொல்லி நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற தகப்பனாக, நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற நம்முடைய அப்பா ஏசப்பாட்ட அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவருடைய நாமத்தினால கேட்கும் பொழுது நம்முடைய படித்து வேலை இல்லாமல் இருக்கிறோமா, இல்லை படித்து வேலை செய்கிற இடத்துல நம்ம மன உளைச்சலோடு கூட இருக்கிறோமா, இல்லை திருமணம் ஆகாமல் நம்ம வயதுக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்கிறோமா, திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, திருமணத்தை நடத்த முடியாத சூழ்நிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரே, நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன், நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய நாமத்தினால பயபக்தியோடு நட்டுக்கத்தோடு கூட அவருடைய பாதத்தில் நம்ம அப்பாட்ட கேட்கும் பொழுது நீ அறியாதையும் எட்டாதையும் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக, நித்திய வழி நடத்துகிறவராக, உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்கிற வழியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென்.